சார், உங்களோட ஃப்ரெண்டு திரு வெற்றிமாறன் அவர்கள் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, ரொம்ப புகழ்பெற்ற இயக்குனர் தான். பட் ப்ரொடியூசர் அப்படின்னு அடுத்த அவதாரம் ஒன்று முயற்சி பண்ணார், ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. கடையை மூடுறோம், கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் இல்லைங்க சார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மொத்தம் 3 படம். ஒன்று பேட் கேர்ளு, ஒன்று ஒரு கமர்ஷியல் படம், அடுத்தது மனுஷின்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு திரு வெற்றிமாறன் இதை கடை சாத்துறேன் என்று நேற்று சிரிச்சுக்கிட்டே தான் அறிவித்தார். வருத்தமாக தானே இருந்தது. இருந்தாலும் யதார்த்தம் அதுதான். யதார்த்தம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு வெற்றிமாறனை நம்பி பணம் கொடுக்க நிறைய ஃபினான்ஷியர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கமர்ஷியல் படம் எடுக்க வேண்டும் என்று திரு வெற்றிமாறன் நினைத்திருந்தால் இந்த நட்டத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார். மாறாக திரு வெற்றிமாறன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் மற்றும் செல்வாக்கை வைத்து நல்ல கதைகளை படமாக்க வேண்டும், நல்ல சினிமாவை கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் பேட் கேர்ளையும் எடுத்தார், மனுஷையும் எடுத்தார். 2 திரைப்படங்களுமே சிக்கல்களை சந்தித்தன. பேட் கேர்ள் இன்றைக்கி நம்ம அந்த இயக்குனரோட எடுத்த நேர்காணல் இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருக்கோம். அது படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சர்ச்சைக்குரிய வகையில் அதில் எதுவுமே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அந்த படத்தோட டீசர் சர்ச்சையை சந்தித்ததென்றால், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் இதை சைல்டு போர்னோகிராஃபி என்ற அடிப்படையில் கூகுளுக்கு உத்தரவிட்டு யூடியூபில் இருந்து அந்த டீசர் நீக்கப்பட்டது. மேலும் அந்த படத்துக்கும் சென்சார் சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதில் ஏராளமான சிக்கல்களை சந்தித்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய், ரிவைசிங் கமிட்டினா எடுத்தோடனே கொடுக்க மறுத்துருவாங்க, மறுத்த உடனே மேல்முறையீடு செஞ்சால் அதுக்கு பேர் ரிவைசிங் கமிட்டி. அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அவங்க வந்து UA 16+ ஆர் சம்திங், ஒரு 16+ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு வழியாக இந்த வாரம் அந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. மனுஷி திரைப்படத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது இயக்குனர் அறம் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் திரு கோபி நயினார் அவர்களுடைய கதை மற்றும் படம். கோபி நயினார் அவர்களை நாம் அந்த அறம் திரைப்படத்தில் பார்த்ததை விட வெளியில் அவருடைய அறச்சீற்றங்களை நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அவர் அப்போது எப்படிப்பட்ட கதையை படமாக எடுப்பார். அந்த கதையை படம் பண்ணுறதுக்கு வெற்றிமாறனை விட்டால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள் இல்லை. அதான் யதார்த்தம். பெரிய பெரிய திரைப்பட நிறுவனங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த கதைகளை எடுக்க மாட்டார்கள். நாம் பல முறை சன் பிக்சர்ஸ் பற்றி, கலாநிதி மாறன்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஜெயிலரையும் கூலியையும் எடுக்கக்கூடிய சன் பிக்சர்ஸு அவங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி மாறன்ஸ் சம்பாதிச்சிருக்க பணத்துக்கு, அதுவும் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு 4 படத்தை அழகாக அவர்களால் எடுக்க முடியும். அது அந்த கலைத்துறையின் மீதோ சினிமாவின் மீதோ அக்கறையும் ஆர்வமும் இருந்தால் நல்ல கதைகளை அவர்களால் ஊக்குவிக்க முடியும். ஆனால் அவர் முழுக்க வியாபாரி. அதனால் கூலிகளை போன்ற குப்பைகளை அவர் எடுப்பாரே ஒழிய இது போன்ற படங்களை எடுப்பதற்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள். ஒருவேளை சமூக நீதி படங்களை எடுத்து அது தோல்வி அடைஞ்சால் கூட அந்த தோல்வியை அவங்களால சமாளிக்க முடியும் இல்லைங்க சார்? தோல்வியே ஆகாதுமா. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி மாதிரி இவ்வளோ பணத்தை போட்டால் தான் தோல்வி. சன் பிக்சர்ஸ் அண்ட் அந்த சன் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை வைத்து குப்பை படங்களை இவர்கள் ஓட்டி இருக்கிறார்கள். எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை மட்டும் ஓட வைக்கணும். இன்னொன்று, நீ கடந்த காலத்தில் உனக்கு தெரியாது, சின்ன பெண்ணாக இருந்திருப்ப, இந்த இணையதளங்களின் ஆதிக்கம் எல்லாம் அதிகமாவதற்கு முன்பாக சன் டிவியில் இந்த வாரம் திரைப்படங்களின் வரிசை அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. டாப் 10 மூவிஸ்ன்னு நினைக்கிறதுக்கு பேர். இவங்க எடுக்கிற குப்பை படம் மொக்கையாக இருந்துச்சுன்னா கூட தேட்டர்லாம் காலியாக இருக்கும். நம்பர் 1ன்னு கூசாமல் போடுவாங்க. இந்த நாக்கு முக்கன்னு ஒரு பாடல் வந்துச்சு, ஒரு ரொம்ப ஹிட்டாச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு இருக்கிற அந்த படம் வெறுமனே நம்பர் 1ன்னு போட்டே ஓட்டினாங்கப்பா. ஸோ இது போன்ற படங்களை எடுத்து அது வந்து இழப்பை சந்தித்தால் கூட சன் குழுமம் போன்ற குழுமங்களால் அந்த இழப்பை சமாளிக்க முடியும். ஆனால் வெற்றிமாறன் போன்றோருக்கு பெரிய இழப்பு. படம் சின்ன படம், ஒரு 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டு பேட் கேர்ளுக்கு அவ்வளோதான் சம்பளம் இருக்கும். 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கோடி வெற்றிமாறன் கையில் இருக்காது, ஃபினான்ஸ் வாங்குவாங்க. ஃபினான்ஸ் வாங்கி இந்த படத்தை எடுத்து சட்டு புட்டுன்னு படம் முடிஞ்சிச்சுன்னா அப்பாடி ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு படம் ஒரு சுமாராக ஓடினால் கூட கையை கிடைக்காது. ஆனால் சென்சாருக்கு, ரிவைசிங் கமிட்டிக்கு 6 மாதம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது இதெல்லாம் சமாளித்து முடிச்சிங்கன்னா 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷத்துக்கு வட்டி என்னாச்சு? இவர் வாங்கின 4 கோடி ஃபினான்ஸு 6 கோடி ஆகிருக்கும். 6 கோடி ஆகி இந்த ரிவைசிங் கமிட்டி இந்த மல்லுக்கட்டுகளை எல்லாம் முடித்து படம் கைக்கு வரும்போது அந்த 4 கோடின்றது 5 கோடி ஆகியிருக்கும். 5 கோடி ஆன பிறகு பப்ளிசிட்டிக்கு ஒரு 1 கோடி, 6
6 கோடி செலவு பண்ணி நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் விற்று அந்த 6 கோடியை ரெக்கவரி பண்ணுறது என்பது பெரும்பாடு. இது ஒரு படம் ஆச்சா. மனுஷி. இந்த மனுஷி என்ற திரைப்படத்தை பொறுத்தவரை அதுதான் கோபி நாயனார் எடுத்த ஒரு படம். நான் விரிவாக அதை பற்றி பேச விரும்பலை. படம் வரட்டும், படம் நெருக்கத்தில் அதை பற்றி பேசுவோம். நல்ல ஒரு வலுவான கதை. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்டேட்டோட அட்ராசிட்டினால் ஒரு குடும்பம், சிறு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறது. அவங்களுக்கு அந்த தப்பில் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஸ்டேட் எப்படி மூர்க்கமாக அந்த குடும்பத்தின் மீது இறங்குகிறதுன்றதான் கதை. இது என்னை போன்ற ஆட்கள் எல்லாம் இது கூட ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த போலீஸ் ஹாரஸ்மெண்ட், ஸ்டேட்டோட அட்ராசிட்டியை நாங்கள் தொடர்ந்து இன்னும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரியான ஒரு கதை. இந்த கதையை யார் எடுப்பா? ஸோ கோபி நாயனார் இதை சொன்ன உடனே சரிங்க எடுக்கலாம் என்று எடுத்து விட்டார்கள். இந்த படத்துக்கு தணிக்கை வாரியம் சர்டிஃபிகேட்டே கிடையாதுன்ட்டாங்க. உனக்கு சென்சாரே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. என்னப்பா இது, நீங்கள் ஏதோ கட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உனக்கு சென்சாரே கொடுக்க முடியாதுன்னா இது என்னங்க அர்த்தம்? சரிப்பா, ஏன்பா கொடுக்க முடியாது, காரணத்தையாவது சொல்லுனா. அதெல்லாம் சொல்ல முடியாது, வந்துட்டு உனக்கு சென்சார் கிடையாது போ அப்படின்ட்டாங்க. சரி என்று அவர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். திரு வெற்றிமாறன் அவர்களோட நல்ல நேரம் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கார். அவர் பார்த்துட்டு, இது என்னது புது ஐட்டமாக இருக்குது, அது எப்படி நீங்கள் சென்சாரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, இது என்னப்பா கதை அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நாங்கள் இதுக்கு சென்சார் கொடுக்குறோம் என்று சொல்லி, அதுக்கு ஏன் கொடுக்கல சென்சார் என்று, சரிங்க நீங்கள் சென்சார் கொடுக்கல, காரணத்தை சொல்லுங்கள் அவர்கிட்ட, ஏன் கொடுக்கலன்னு காரணத்தையாவது சொல்லுங்கன்னா, இல்லை நாங்கள் சென்சார் கொடுக்குறோம் என்று சொன்னதும் போய் சென்சார் முடித்து 37 கட்டோட சென்சாரை கொடுக்குறாங்க. சொன்னதும் இயக்குனரும் கோபி நாயனாரும் வெற்றிமாறனும் சேர்ந்து பேசிட்டு, இது என்னது இது 37 கட்டு, இதுக்கு படமே பாதி படம் போச்சு, எதுக்கு படம் எடுத்தோன்றதுக்கே ஒன்றும் இல்லை, பார்க்குறவனுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது, இது ஒன்றும் சரியாக இருக்காதுன்றதும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரித்த உடனே சரி, ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்துச்சு இந்த மேட்ரு, கொடுக்க மாட்டேன் நாங்கள் சென்சார், இப்போ ஏதோ 37 கட்டுன்றாங்க. இந்த படத்தை நான் பார்த்துட்டு 37 கட்டு நியாயமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணுறேன் என்று நீதிபதி படத்தை போடுங்கப்பா அப்படின்ட்டு உத்தரவிடுகிறார். இந்த படம் சென்னையில் இந்த இசைக்கல்லூரி என்று நினைக்கிறேன், திரைப்படக் கல்லூரி, இசைக்கல்லூரி, அங்கே படம் ஸ்க்ரீன் பண்ணப்படுது. படத்தை நீதிபதி பார்த்து விட்டு அந்த படத்தை பற்றி எழுதுகிறார். ஆங்கிலத்தில் தான் இருக்குது, நான் மொழிபெயர்க்கெல்லாம் இல்லை, அப்படியே அதை படிக்கிறேன். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஜட்ஜி எழுதுகிறாரு. படத்தின் பேர் மனுஷி. Manushi is a poignant cinematic reflection on how ordinary lives can be torn apart when systemic prejudices and state machinery collide in moments of political suspicion. At its heart, the film narrates the story of a humble father and his young daughter who find themselves ensnared in a police dragnet merely because they leased part of their modest property to 3 women branded as extremists. What begins as a gesture of goodwill spirals into a nightmare as layers of suspicion, ideological bias and caste prejudice converge against innocent lives. The film masterfully explores the dark underbelly of power, exposing how the instruments of law and order, when driven by assumptions and pressure, can silence reason and trample upon justice. One of the most striking aspects of Manushi lies in its dialogues, intense, philosophical and alive with questioning. The film dares to open conversation about God and science, faith and technology, language and identity, probing the very foundations of how societies construct belief and justice. Through these debates, it compels viewers to look beyond official narratives and confront the deeper question: who pays the price when prejudice is legitimized by power? Yet, Manushi is not merely a critic of institutions, it is a story of human endurance. The father and daughter suffering, painted with sensitivity and restraint, transforms the film into a mirror where viewers cannot escape questioning their own complacence amidst systemic injustices. With its layered storytelling, charged performances, and unflinching gaze at truth, Manushi resonates as both a social critic and a human story. It is more than a film. It is an urgent reminder that justice, when compromised by ideology and prejudice, destroys not only individuals but the very soul of society. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது இந்த படம்
சமூகத்துக்கான படம். அரசு ஒரு தகவலை சொல்லும்போது அதை கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நம்பக்கூடாது என்பதை இந்த படம் உணர்த்துகிறது என்று இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார், புரியும் உங்களுக்கு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் டிலே ஆகிடுச்சு மனுஷி, ரைட்டுங்களா? ஸோ திரு வெற்றிமாறன் கிட்டத்தட்ட 1 வருடமாக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? போய் இவருக்கு தேங்க்ஃபுல்லி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கேம். வேறு ஒரு நீதிபதி முன்பு இந்த வழக்கு போயிருந்தா நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டு எங்க அவங்க தான் கொடுக்க முடியாதுன்ட்டாங்களே, சொல்கிற 37 கட்ட பண்ணுங்கன்னு சொன்னால் அதை மீறி இந்த படம் வந்துருந்துச்சுனாலும் வட்டி என்னாச்சு? வெற்றிமாறன் நேற்று அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, டேரக்டராக எனக்கு வேலை ஈஸிங்க, சம்பளத்தை கொடுப்பாங்க, படத்தை எடுத்து முடிச்சுட்டா பாடின்னு உட்காந்துப்பேன். தயாரிப்பாளராக எனக்கு வந்து ஒரு டீசரை வெளியிட்டுட்டு டீசருக்கு கீழே என்னென்ன கமெண்ட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னும் போது இதோட ஃப்ளிப் சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதார சுமை அவரோட க்ரியேட்டிவிட்டியை பாதிக்கும், ரைட்டா? வருத்தம் எனக்கு. அவர் இப்போது வெற்றிமாறன் இல்லைன்னா மனுஷியும் வந்திருக்காது, பேட்களும் வந்திருக்காது. வர்ஷா அவர்கள் வேறு எந்த பெரிய தயாரிப்பாளரிடமும் சொல்லி இந்த படத்துக்கு ஓகே வாங்கியிருக்க முடியாது. ஹீரோ இல்லை, ஸ்டார் இல்லை, கிளுகிழுப்பு இல்லை, நகைச்சுவை இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடு கேர்ளை பற்றின ஒரு படம். மனுஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பற்றின படம், இந்த சிஸ்டத்தோட கொடுமையை பற்றின ஒரு படம். யார் எடுப்பா? ஸோ வெற்றிமாறன்கள் இல்லாததால் மனுஷிகளும் பேட் கேர்ள்களும் இனி நமக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். வருத்தம், கடந்து போகணும், வேறு வழி இல்லை. இப்போ அந்த 37 கட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். நம்ம விட்டுட்டேன். அதில் சில கட்டை ரத்து பண்ணுறாரு, இது வேண்டாம் அப்படின்ட்டு. சில கட்ஸை அந்த வார்த்தைகளை மாற்ற சொல்கிறாரு. அந்த படத்தோட சாரம் குறையாத வகையில் அரசையும் பேலன்ஸ் பண்ணுறாரு ஜட்ஜு. அதான் ரொம்ப இதில் பியூட்டிஃபுல். அரசு வந்து இதில் இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் ஜட்ஜு அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை போடு, ஓகேவா? அதெல்லாம் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டார். அந்த படத்தோட சாரம், கரு, வடிவம் குறையாத வகையில் சமமாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. என் மனசுக்கு தோணுது இதுக்கும் அப்பீல் போவாங்க. மத்திய அரசு இல்லை, அது எப்படி நீங்கள் அரசை குறை சொல்லலாம்? ஜியோட ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுது, அதை குறை சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்கன்னு அப்பீல் போவாங்க. அப்போது அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா, ஏற்கனவே படத்துக்கு பண்ண செலவு வட்டிலாம் இல்லாமல் வெற்றிமாறன் வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டின்னு இருப்பார் பாருங்க. ஸோ ஹிஸ் டெசிஷன் இஸ் ப்ராக்டிக்கல், ப்ராக்மேட்டிக். அதான் யதார்த்தம், ஒன்றும் பண்ண முடியும். ஏன் சார், ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துட்டு பணம் மட்டும்தான் அழுத்தமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அழுத்தங்கள் இருக்குமா? எல்லாருக்குமே பணம் மட்டும்தான்ப்பா அழுத்தம். வணிக உலகம்ப்பா. இப்போ வெற்றிமாறனுக்கு மனசு, நல்ல மனசு இருக்குது, துட்டு இல்லைல்ல. இப்போ ஒரு வெற்றிமாறன்ட்ட ஃப்ரீயாக அவரை விட்டிங்கன்னா ஒரு ஆடுகளத்தையும் அசுரனையும் ஒரு வடசென்னையையும் படைப்பார். அவர் மண்டை பூரா வட்டி கட்டுறது, இது என்ன பண்ணுறது, இது இப்போ இது தேருமா, மனுஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், பேட் கேர்ளு தேருமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா க்ரியேஷன் எப்படி வரும்? ஸோ இட்ஸ் அ ரைட் கால். இப்போ பேட் கேர்ள் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதுக்கு நேர்மாறாக இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சார். ஒரு அம்மா எவ்வளோ பாதிக்கப்படுறா, மீண்டும் மீண்டும் பெண் குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அம்மா எப்படி பாதிக்கப்படுறா அப்படின்றத இது பேசுது. இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேம்மா, மோசமான படமாகவே இருக்கட்டுமே, உன்னை யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? நான் கேட்குறேன் சிம்பிளாக. இந்த படத்திற்கு அல்ல, எந்த படத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை பார்த்து நான் கேட்பது, கழுத்தில் கத்தியை வச்சு பாருன்ட்டு யாராவது உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களா? வரும் எல்லா திரைப்படங்களுமே நமக்கு பிடிக்கிறதா? இது எனது நண்பர் திரு மோகன்ஜி அவர்கள் திரௌபதி என்ற ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் இருக்க சில கருத்துக்கள், பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லாதவை. நான் அதில் முழுமையாக நான் மாறுபடுறேன் அந்த படத்தோட சாரத்திலிருந்து. அதுக்காக மோகன்ஜி அந்த படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அடாவடி இல்லையா? ஒரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு ஜாமீன் கொடுத்த அந்த இதில் எழுதியிருந்தார் பாருங்கள், சவுக்கு சங்கர் பேசுறது பிடிக்கலன்னா உங்களை யாரும் பார்க்கணுன்னு கட்டாயப்படுத்தலை, பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்களா போய் வம்புக்கு அந்த பேட் கேர்ள் டீசரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ புண்படுத்திட்டான்னு கத்துறது. உங்களை யார் பார்க்க சொல்கிறது? இந்த பேட் கேர்ள் தேட்டருக்கு வரப்போகுது, பிடிக்கலன்னா போகாதீங்க பாஸு. இதுதான் கருத்து சுதந்திரம், இதை தான் ஆர்டிகல் 19(1)A சொல்லுது. அதுக்கு எதிராக இன்றைக்கி நாட்டில் நிலைமை மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க வலதுசாரிகள்லாம் சேர்ந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. பிரதமரே போய் பார்த்துட்டு அருமையான படம்ட்டு லீவு கொடுத்தாங்க சார் படம் பார்க்குறதுக்கு. அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு படம், நான் பார்க்கல. ஓடிடியில் வந்த பிறகு கூட பார்க்கல. அவள் தானே பாஸ், இக்னோர் இட். அதானே டெமோக்ரஸி. நீ எடுக்கவே கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் கிரியேட்டரோட க்ரியேட்டிவிட்டி அடிபடுது. அதுக்கு பேர் டெமோக்ரஸி இல்லையே. வடகொரியாவில் நீங்கள் இந்த படம்லாம் எடுக்க முடியாது. இது இந்தியாவா வடகொரியாவா? அதுதான்.